ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வளமான வாழ்வியல். ஒரு சம்மர் ஸ்பெஷல் டெசர்ட் ரெசிபியை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். நான் பெட் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டை சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. என்ன தெரியுமா? ஃப்ளவர் ஃபலூடா. எடிபிள் ஃப்ளவர்ஸ் வச்சு எப்படி சூப்பராக ஒரு ஃபலூடா பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐஸ்கிரீம் தான் வந்துட்டு 6 to 8 hours நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். பன்னீர் ரோஸு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 20 to 25 ரோசஸ், அதோட பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ரோஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு அதை பெட்டல்ஸ் மட்டும் தனியாக நம்ம பிளெண்டரில் போட்டுக்கலாம். ஃப்ளவர்ஸ் அதிகமாக போடும்போது அந்த ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் வந்து இன்டென்ஸாக இருக்கும். ஸோ பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கலர் ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த பிங்க் கலர் வரணுன்றதுக்காக அரை டீஸ்பூன் துருவின பீட்ரூட் சேர்த்துக்கிறோம். இது கூட 5 to 6 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹேண்ட் விப்பரோ இல்லை வந்து இந்த மாதிரி மோட்டரைஸ்டு விப்பரோ போட்டு நல்லா விப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுனால நான் சுகர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை விப் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க ரோஸ் மிக்ஸை ஆட் பண்ணி 1 minute நல்லா விப் பண்ணிக்க போகிறோம். ஐஸ்கிரீம் மிக்ஸ் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா மில்க் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ராத்திரியே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் ஃபலூடா ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரோஸ் பெட்டல்ஸோட ஃப்ளேவரே வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம எசன்ஸ் எதுவுமே போட வேண்டாம். இதை நல்லா கவர் பண்ணி ஃப்ரீசரில் 6 to 8 மணி நேரம் வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 3 விதமான பூக்களை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இந்த மாதிரி பிங்க் லோட்டஸ், அடுத்தது 1 இதழ் செம்பருத்தி பூ, அதுதான் எடிபிளாக இருக்கும். அதுக்கு அடுத்தது சங்குப்பூ. ஸோ இந்த 3 ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஜெல்லி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லோட்டஸ் ஜெல்லி பண்ண போகிறோம். 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லோட்டஸ் பெட்டல்ஸை அந்த தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த லோட்டஸ் பெட்டல்ஸில் இருக்க எசன்ஸ் வந்து ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிடும். ஸோ இந்த பெட்டல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணல. இப்போ தண்ணி கலர் பாருங்கள், ஒரு லைட் பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா? இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்தா போதும். ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சைனா கிராஸ் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ சைனா கிராஸ் வந்து ஷீட் மாதிரி இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லை கடற்பாசி நீங்கள் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு கடல் பாசி கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கரைஞ்ச அப்புறமா இதை எடுத்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி செம்பருத்தி ஜெல்லி பண்ண போகிறோம். பாயிலிங் வாட்டரில் செம்பருத்தி போட்டோம்னா அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்கிரும். இது வந்து ஒரு டார்க் பர்பிள் கலரில் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் அது வந்து அழகாக டார்க் பிங்க்குக்கு சேஞ்ச் ஆகும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டு தேவையான அளவு கடற்பாசி சேர்த்து அதை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு கப்பில் போர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ. இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது. இதை தண்ணியில் போட்டு பாயில் பண்ண உடனே இந்த இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்கிரும். கலர் சூப்பராக இருக்குல்ல? இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் கடற்பாசி சேர்த்து அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதுவும் ஒரு கப்பில் ஊற்றி வச்சு இப்போ இந்த 3 ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட்ஸையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அடுத்தது ரோஸ் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தண்ணியில் 10 to 15 பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறோம். கூடவே 1/2 டீஸ்பூன் துருவின பீட்ரூட்டும் சேர்த்துக்கிறோம். அந்த கலர் கொடுக்கணுன்றதுக்காக. பெட்டல்ஸ்லாம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இது கூட இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொஞ்ச நேரத்தில் அந்த சர்க்கரை பாகை வந்து திக்காக ஆரம்பிக்கும். இப்போ ரோஸ் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் வெர்மிசெல்லி, வறுத்த சேமியாவை தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம பாயில் பண்ணி வடிகட்டி வச்சுக்கிறோம். 1 டீஸ்பூன் சப்ஜா விதைகளில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறிடும். ஸோ இப்போ அதுவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபலூடாவில் ஆட் பண்ணுறதுக்கு கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணிக்கிறோம். கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணாமல் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ஃபலூடாவில் இருக்க ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். 1 கப் பால் நல்லா காய வச்சுக்கணும். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணி அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஒரு 2 to 3 சொட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து இது நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா திக்கன் ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சுருக்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கிறோம்.
இப்போ ஜெல்லி நல்லா செட் ஆயிருச்சு. தாமரை பூ ஜெல்லி, செம்பருத்தி ஜெல்லி, சங்குப்பூ ஜெல்லி இது எல்லாத்தையும் துண்டு துண்டாக கட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஃபலூடாவை அரேஞ்ச் பண்ணிடலாம். நல்ல நீளமான டம்ளரில் ரோஸ் சிரப்பை லைட்டாக உள்ள போர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கீழே ஒரு லேயர் ஆஃப் ஃப்ளவர் ஜெல்லி வச்சுக்கிறோம். அந்த ஜெல்லிக்கு மேலே கஸ்டர்ட் மில்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் வைக்கிறோம். அதுக்கு மேலே வேக வச்ச சேமியாவுக்கு மேலே ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் கஸ்டர்ட் மில்க் கொஞ்சம் போர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜெல்லியும் போர் பண்ணிக்கிறோம். இப்படி லேயராக போட்டு டம்ளரை ஃபில் பண்ணிக்கணும். ஃபைனலாக மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோஸ் ஐஸ்கிரீமை வச்சுக்க போகிறோம். ஸோ எடுத்தாச்சு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ இதை நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணி நம்ம இதுக்கு மேலே வச்சுக்கிறோம். இது கம்ப்ளீட்டாக ஹோம்மேடுங்கிறதுனால அடிக்கிற வெயிலில் டக்குன்னு உருக ஆரம்பிச்சிருச்சு. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணுன்ற சந்தோஷத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு ஃபில் ஆகாமல் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஃப்ளவர் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. சுகர் ரொம்ப மைல்டாக இருக்கும். இது ஃப்ளவர்ஸில் பண்ணதுனால இது உடம்பு நல்லா குளிர்ச்சியாக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்களா இது செஞ்சு அசத்துங்க. அவங்கள என்ன ஃப்ளவரில் ஃபலூடா பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் ஃபலூடாவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். பை.